அனைவரையும் வரவேற்கிறோம். நாங்கள் புகைப்பிடித்தலை பற்றி நாடகம் போடுகிறோம். ரமேஷ், நம்ம 2 பேரும் சின்ன வயசுல கிளாஸ்மேட் தானே? ஆமா. நீ சின்ன வயசுல சிகரெட் பிடிக்கல, இன்னும் குடிச்சிட்டு தான் இருக்கியா? ஆமா, இன்னும் குடிச்சிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் பிடிக்காதப்பா, ப்ளீஸ். நீ என்னமோ பண்ண, நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் நீ கேட்கவே மாட்டேன். உட்காருங்க ஒரு நிமிஷம். தண்ணி கொடுங்க. ரமேஷ் ஃப்ரெண்டு யாரோ வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. நீ பார்க்குறியா அவங்கள? சரி, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். ரமேஷ், சொல்லுங்கம்மா. நீ நேற்று மயங்கி விழுந்துருந்தியா? கீழே என் அசோக் தான் கூப்பிட்டான், என் ஃப்ரெண்ட் அசோக். அப்படியா? ஆமாம், எனக்கு கொஞ்சம் பிடிச்சிடுறாங்க. ஐயோ, உனக்கு நான் ஏதாச்சும் தெரியுதா? நீ குடிக்கிறதும் இல்லாமல் உன்னோட குடும்பத்துக்கும் கேடு. அதுவும் இல்லாமல் உன்னை பார்த்து நிறைய சின்ன குழந்தைங்களும் பண்ணுறாங்க. நீ நிறைய வீடியோலாம் பார்க்குறீல, லங்ஸ் ஃபெயிலியர் ஆகலாமா, கிட்னி ஃபெயிலியர் ஆகலாமா, எதுவும் ஒரு தடவை யோசிச்சுக்கோ. நம்ம முதலமைச்சர் டெய்லியுமே டிவியில் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி புகை பிடிக்காதீங்க, போதை பொருள் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களா. உன்னை பார்த்து நிறைய சின்ன குழந்தைங்களும் பண்ணுவோம், உன் குடும்பத்துக்கும் கேடு. எதுக்கும் ஒரு டைம் யோசிச்சுக்கோ. சரி, நான் விட்டுறேன். நீதி: புகைப்பிடிப்பதை விற்றால் நோய்கள் உங்களை விட்டுவிடும். நன்றி.